ஹாய் பசங்களா. எம்வி சேட் எக்ஸாமுக்கு எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி எழுதணும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். கூகுளில் வந்துட்டு எம்வி சேட் வாங்க. எம்வி சேட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா வெப்பேஜில் சைன்இன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சைன்இன் ஆப்ஷனில் வந்து உங்களுடைய ஃபோன் நம்பர், அந்த ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு இல்லை உங்களோட இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ணணும். என்டர் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்வி சேட்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி லாகின் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்களேன். இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே ஸ்க்ரீனில் என்ன காட்டுது பாருங்கள், டேக் எம்வி சேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்குது. நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டேக் எம்வி சேட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அக்னாலேஜ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டெஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ டெஸ்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வரும். இப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு இருக்க பார்த்து இந்த டெஸ்ட்டை விட்டு வெளியே வர ட்ரை பண்ணிங்கன்னா டெஸ்ட் எண்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து மற்ற வெப்பேஜ் அது இதுன்னு சர்ச் பண்ணிலாம் எதுவும் எழுத முடியாது. ஸோ ஃபுல் செட் ஆஃப் ரூல்ஸே அழகாக படிச்சிருங்க. படிச்சுட்டு ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இது ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் மோடுக்கு வந்துடுச்சு. என்னால் எங்கேயுமே எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ நான் என்ன செய்யலாம், ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து இங்கே பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 1 அதுக்கான ஆன்சர் என்ன, ஒவ்வொன்றத்தையும் நான் வந்து சால்வ் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ஏதாவது வந்து ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் செகண்ட் கொஸ்டினை எழுதலை, அப்போது செகண்ட் கொஸ்டினை திரும்ப ஒரு வாட்டி கிளிக் பண்ணி அதுக்கான ஆன்சர் என்னவோ அதை நான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேவ் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். யாரு சார் இப்போ நான் ஒரு ஆன்சர் தப்பாக போட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் நம்பர் 1க்கு நான் போட்ட ஆன்சர் தப்பு. அப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே டீசெலக்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த டீசெலக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிமூவ் ஆகிடும். இப்போ திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபிசிக்ஸு, பயாலஜி, கெமிஸ்ட்ரி எல்லாத்தில் இருக்க கொஸ்டின்ஸும் முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபைனலாக என்ன செய்யலாம் அப்படின்னா எண்டு டெஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். எண்டு டெஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமும் என்ன ஆகிடும் அப்படின்னா எண்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், நீங்கள் என் டெஸ்ட் கொடுக்கும்போது ஆர் யூ ஷுர் யூ வாண்ட் டு எண்ட் த டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் தெரியாமல் கைப்பற்றலாம். ஸோ இதில் மட்டும் கவனமாக பார்த்துட்டு எல்லாத்தையுமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே ஓகே அதுக்கான ஒரு கம்ப்ளீட் ரிப்போர்ட்டு எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும். அது மட்டும் இல்லை, இந்த எம்விசேட்டோட ரிசல்ட் நவம்பர் 1 தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே லேர்னிங் எபிலிட்டி டெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறதுனா பாருங்கள்.